கிவ் அப் நம்ம வந்து மேக்ஸிமம் அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிவ் அப் வந்து நம்ம யோசிக்காமல் பண்ணுவோம், ப்ரொகாஸ்டினேட், அது மூலமாக கிவ் அப் அப்படிங்கிறது வரும். இன்னொன்று என்னென்னா, இப்போது ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம், லைக் ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணுறோம். அப்புறம் வந்து புதுசாக எதுனாலும், இப்போ நீங்கள் வந்து ஜிம் போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் வந்துட்டு எது வேணால் இருக்கலாமே, ஏதோ ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் இந்த யூடியூப் வீடியோ நீங்கள் போடுறதா இருக்கட்டும். நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேர் சொல்கிறது நான் போடணும் ஆனால் பேசுகிறதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரல அப்படிம்பாங்க. இப்போது என்னோடய வீடியோவில் எடுத்துட்டிங்கன்னா, ஈவன் இந்த வீடியோலேயே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுதான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி என்னோட நிறைய வீடியோஸ்லேயும் வந்துட்டு எந்த வீடியோவில் நான் கான்ஃபிடென்ஸாக பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்குமே கான்ஃபிடென்ஸ் வரல, கேமரா முன்னாடி நிற்கிறப்போ சுத்தமாக பேச வரல. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டூப்பிடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குறப்போ. பட் ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். மேபி நிறைய பேருக்கு நான் வந்து என்னையே எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்கே பாருங்கள் என் வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னோடய கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு நிறையா இன்சைட்ஸ் நிறைய கிடச்சிது. ஸோ அது தவிர நான் தனியாக பேசின வீடியோஸ் எதுலேயுமே என்னால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க். ஏன்னா எனக்கு தெரியல நான் கான்ஃபிடென்ட்டாக பேசினேனா அப்படின்னு. ஸோ இந்த கிவ் அப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவோம். பட் அந்த கிவ் அப் அப்படிங்கிறது எதனால் நடக்குது, ரீசன் என்ன அப்படின்னா, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் உண்மையான ரீசன் இதாக தான் இருக்கும். ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினே வந்து வாட் இஃப், யாராவது எதாவது நினச்சிருவாங்களோ. அது வந்து ஒரு பெரிய கொஷினாக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா இவங்க நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ, நம்ம ரொம்ப சில்லியாக தெரியுவோமோ, இது பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்டூப்பிடாக ஃபீல் ஆகுதோ, யாராவது எதாவது நினச்சிருவாங்களோ, ஒருவேளை நம்ம இதை பண்ணலான்னு ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது எம்பாரசிங்காக சில டைம் ஃபீல் ஆகும். அதுக்காகவே நம்ம வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதே விட்டுடுறோம், அப்படி பண்ணாலும் கிவ் அப் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் வாட் பீப்புள் திங்க். ஸோ அதுலேருந்து வெளில வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த எம்பாரசிங் அது எல்லாமே கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அவங்களே மறந்துட்டு போயிடுவாங்க. நம்ம அதை மைண்டு ஃபுல்லாக அவங்க இப்படி நினச்சிட்டாங்களோ அப்படி நினச்சிட்டாங்களோ நினச்சி ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் மாறி இருக்கேன். ஸோ சொல்லலாம் இல்லை நான், ஸோ மாறினதுனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிள் ஓட்டும்போது, சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்னீங்கன்னா, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வரல, நான் இப்போ வந்து இதையே சொல்கிறேன், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைக்கிள் ஓட்ட தெரில அப்படின்னா, சைக்கிள் இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டுறோம். சின்ன வயசில் நம்ம ஓட்டும்போது ரொம்ப விழுந்துகிட்டே தான் இருப்போம். இப்போ அப்பா பிடிச்சிருப்பாங்க, திடீர்னு விட்டுருவாங்க, விழுந்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, நம்ம எப்படா பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஏறி உட்காருவோம், விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னீங்கன்னா, நம்ம அதை கிவ் அப் பண்ணல, அகைன் நம்ம போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணோம் இல்லையா. பட் இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம எதை பண்ணியிருந்தாலுமே அதை வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்த நம்ம பழகுறோம் அப்படின்னா மற்றவங்க எதாவது நினச்சிருவாங்களோ, இது வந்து தப்பாக போயிருமோ, எம்பாரசிங்காக இருக்குமோ, இந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் அந்த வயசில் நம்மளுக்கு பெருசாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லன்னு இல்லை, அப்போது அந்த தாட்டே இருக்காது, ஈஸியாக ஒரு விஷயத்த ஃப்ளோவில் பண்ணிடும். பட் இப்போ பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருக்கிறது என்னன்னா அதுதான், மற்றவங்க எதாவது நினச்சிருவாங்களோ, ஆர் ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா இவங்க என்னை கொஷின் பண்ணுவாங்களே. மோஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணாததுக்கு ரீசனே வந்து இதுவாக தான் இருக்கும். அது நம்மளை சார்ந்து இருக்கவே இருக்காது, அடுத்தவங்க எதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்ரி ஒன் ஹூ இஸ் எவர் பீன் சக்ஸஸ்ஃபுல் எல்லாருமே ஸ்டூப்பிடாக தான் ஃபஸ்ட் இருந்திருக்காங்க அட் சம் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே. மேக்ஸிமம் இந்த ஏர்லி ஸ்டேஜில் தான். ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டூப்பிடாக இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னாலும் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். பட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்டாக ஸ்டூப்பிடாக தான் இருந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய அத்லட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க ரொம்பவே ஸ்டூப்பிடாக தான் இருந்திருக்காங்க, அவங்க ரொம்ப சில்லியாக தான் இருந்திருக்காங்க மற்றவங்க கண்ணுக்கு.
பட் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்க ஸ்டூபிடாக நினச்சிக்கல, சில்லியாக நினச்சிக்கல. இப்போ நான் வந்து நான் ஸ்டூபிடாக தான் நினச்சிக்கிறேன், பட் பரவாயில்ல. பட் அப்போ அது ஸ்டூபிட் இல்லையா அப்படின்னீங்கன்னா, எஸ், எனக்கு வந்து ஸ்டூபிடாக தான் ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் என்னோடய வீடியோஸை நான் போய் திரும்பி பார்க்குறப்போ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானே மனசை தேத்திக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பழகுங்க. ஸோ நம்ம ஃபெயில் ஆகும், நம்ம ரிஜெக்ட் ஆகும், அண்ட் வந்து பீப்புள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. மேபி என் வீடியோஸை பார்த்து எத்தனை பேர் சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியலை. இவளுக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிருக்கலாம். பட் நம்மளுக்கு அதை பிடிச்சிட்டு நம்ம அதை பண்ணணும் தானே. பட் இதுதான் வந்து இந்த உலகத்தோட எண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. இன்ஃபேக்ட் அது ரொம்ப 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 நார்மல். நெக்ஸ்ட்டு ஏன் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது அந்தளவுக்கு கொடுமை கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பக்கம் ஃபெயிலியர். ஸோ ஓகே, நான் ஃபோனை கீழே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஃபெயிலியர், இந்த பக்கம் ரெக்ரெட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ ஃபெயிலியருக்கு கீழே நான் என்ன போடுறேன் அப்படின்னா, இருங்க பார்த்துக்கிறேன். ஃபெயிலியரில் என்ன இருக்குது அப்படின்னா லேர்னிங், க்ரோத், எக்ஸ்பீரியன்ஸ். அதே இந்த பக்கம் ரெக்ரெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம். வாட் இஃப் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கணுமோ, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது அந்தளவுக்கு கொடுமையான விஷயமே கிடையாது. அதில் நம்ம நிறைய கற்றுட்டு இருந்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூக்கே போகிறீங்க, அது ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளே ஒரு குட்டியாக கடைசி வரைக்கும் அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், ரெக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது நீங்கள் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, இதெல்லாமே கேட்குறாங்க, ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது நம்ம இதெல்லாம் கற்றுட்டு போகணும். இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், பட் வேறு வழி இல்லை, என்னோடய எக்ஸாம்பிளுக்கும் இதான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு ஃபேமஸான பேஸ்கெட் பால் பிளேயர் மைக்கேல் ஜார்டன், பேர் கரெக்டாக தான் சொன்னலாம், ஆமாம் கரெக்டாக தான், மைக்கேல் ஜார்டன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். அவரை வந்து ஸ்கூலில் அவரோட பேஸ்கெட் பால் டீம்லேருந்தே வந்துட்டு விலக்கி வச்சிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இதே நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்போம், அழுதுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துருப்போம். ஸோ எல்லோரும் அப்படி கிடையாது, மேபி நான் அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணியிருப்போம். பட் அவர் அப்படி பண்ணல, அவர் பயங்கரமாக அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டீம்லேருந்து, ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீம்லேருந்து நம்மளை வந்து விலக்கி வைக்கிறாங்க, டீம் விட்டு போப்பான்னு. நம்ம என்ன பண்ணியிருப்போம் உட்காந்து. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, இப்போ ஒரு டாப் பிளேயராக இருக்கார். ஸோ அவர் கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டே இருந்தார் அன்டில் ஹீ டிட் நாட் அண்டர்லைன் தட் வேர்ட் ஃபெயில். ஸோ அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஃபெயில். அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு வேல்யூபிளான விஷயம் நம்ம கற்றுட்டு இருந்திருக்கோம். எஸ், நம்மளோட உண்மையான எனிமி, ரியல் எனிமி யார் அப்படின்னா இந்த ரெக்ரெட் தான். சாரி, ரெக்ரெட் இந்த பக்கம் வச்சுருந்தனோ, ஆமாம் ரெக்ரெட் தான். இப்போது இந்த ரெக்ரெட், இந்த பையனை பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உண்மையாகவே ரொம்ப பண்ணணும், ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், ஆர் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், ஆர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, என்ரோல் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்படி எல்லாமே பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் ஒன்று ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி அந்த விஷயத்தை கிவ் அப் பண்ணிடுவோம். அந்த என்ரோல் பண்ணதெல்லாம் வந்துட்டு 2 months அப்புறம் பார்த்தா கோர்ஸ் வந்து என்ரோல்லே இருக்கும், ஃபீஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, என்னவா வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு புது விஷயம் பண்ண போகிறீங்க, பட் ஒருவேளை இதில் ஃபெயில் ஆயிடுவோமோ, இது ஸ்டார்ட் பண்ணால் இப்படி ஆயிருமோ, இல்லை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இப்படி ஒரு மண்டைக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ட்ரை கூட பண்ண மாட்டோம். ரொம்ப வருஷம் கழிச்சு அதை நினச்சி என்ன பண்ணுவோம், போச்சே விட்டுட்டேமே, ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமோ, என்ன நடந்திருக்கும் ட்ரை பண்ணியிருந்தா. அதுதான் ரெக்ரெட். இட்ஸ் வே வர்ஸ் தென் ஃபெயிலியர். ஏன்னா ஃபெயிலியர் வந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுட்டு இருந்திருப்போம், ஓகே அதுலேருந்து ஃபெயில் ஆகி வந்து ஒரு 2 daysலேயே பரவாயில்ல இந்த விஷயம் தெரிஞ்சது, நெக்ஸ்ட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். பட் இதே ரெக்ரெட் இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ரீசெண்டாக குக்கிங் கற்றுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. பட் அதை நான் ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த ஹோட்டல் ஃபுட்டை தான் நான் கடைசி வரைக்கும் சாப்பிட்ருந்துருக்கணும். அது எனக்கு போர் அடிக்குது இல்லை. ஸோ அதனால் அது போர் அடிக்கக்கூடாது அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா இல்லை, அப்புறம் கொஞ்சம் நல்லா இல்லை, அப்புறம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எதனால் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான். பட் நான் ட்ரை பண்ணாமே இருந்திருந்தேன்னா அந்த போரிங் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். கடைசியாக நம்ம ஏன் வந்து கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா,
இப்போது எப்போவாச்சும் உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது, இல்லைனா ரிஜெக்ட் ஆகுறீங்க. ஸோ இப்படி என்ன வேணால் இருக்கலாம். பட் நம்ம குவிட் பண்ணாமல் ஏன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் எவ்ரி டைம் யூ வில் கெட் பெட்டர். அண்ட் பீப்புள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அது பார்ட் ஆஃப் தி ஜேர்னி, அவ்வளோதான். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரெக்ரெட்ஸ் ஹர்ட்ஸ் மோர் தென் ஃபெயிலியர். ஸோ அது வேணாம். நான் வந்து ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, நடுவில் ஒரு டைம் நான் வந்து பார்த்தேன் ஒரு வீடியோ. அதில் நிறைய வயசானவங்களாம் பேசுகிறாங்க, ஒரு 70+ இருக்கிறவங்க. அவங்க சொன்ன மோஸ்ட் ஆஃப் தி டாக்கில் அவங்க சொன்னது என்னென்னா, இதை ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமோ, நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன், நான் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சா பண்ணலை, இதை நான் பண்ணியிருந்துருக்கலாம், எனக்கான வயசாகிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக அவங்க வந்து ஃபீல் பண்ணது எல்லாமே ரெக்ரெட் தான். அதனால் நான் சொல்லுறது என்னென்னா, நீங்களும் அந்த மாதிரி அந்த வயசில் ரெக்ரெட் பண்ணக்கூடாது. அப்படின்னா இப்போது பரவாயில்லன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இப்போ நம்ம நினைக்கலாம், நான் வந்து அந்த வயசில் ரெக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இப்போ 70 வயசு ஆகி கண்ணை மூடி நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த வயசில் நம்ம அதை பண்ணியிருந்துருக்கலான்னு தோணும். ஸோ ஒன் திங் நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஓகே டு ஃபெயில், பட் இட்ஸ் நாட் ஓகே டு கிட் ட்ரையிங் ஃபார் வாட் யூ ரியலி வாண்ட். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்துடுமோ, ஃபெயில் ஆயிடுவோமோ, எம்பாரசிங்காக இருக்குது, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இதை நினச்செல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஓகே ஃபீல் பண்ணுங்கள், பட் ட்ரை பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே. ஏன்னா இதுவும் கடந்து போகும். ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்கள் ரெக்ரெட் பண்ணாமல் இருப்பீங்க. ட்ரை பண்ணதுக்கு மேபி நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பீங்க, பரவாயில்ல நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டஃப் டைம் வருது அப்படின்னா குவிட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபெயில் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னென்னா ஃபெயிலியர் இஸ் ஃபேர் பெட்டர் தேன் ரெக்ரெட். வாட் எவர் யூ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட், அது உங்களோட ஒரு குட்டி கோலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஜிம் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரு புது ஜாபாக இருக்கலாம், இல்லைனா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறதா இருக்கலாம், இல்லைனா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸாக கூட இருக்கலாம். பட் டோன்ட் கிவ் அப் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் டஃப் அட் ஃபர்ஸ்ட். மோட்டிவேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மோட்டிவேஷன் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். டோன்ட் கிவ் அப். உங்களோட மைண்டை வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரெக்ரெட் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்காதீங்க. Learn with me, grow with me.